கிளாஸா இருக்க ஒருத்தருக்கும் இருக்க பேராசை என்னன்னு கேட்டா, நம்ம என்னைக்கா சொன்னாலும் சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா, அதுல ஒரு நாளாவது உட்காந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு அது ரொம்ப நாளாவே இருக்கு. பட் ஆனா எங்களால அது நிறைவேறாமையே போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் 10 லட்சம் கடங்காரங்களாம் வீட்டுல வந்து கதவை தட்டுறாங்க. தனியாலாம் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேர் சின்ன பசங்க, வாடகை கொடுக்க காசு இல்ல, ஃபீஸ் கட்ட முடியல. அந்த நேரம் எங்க அம்மா யோசிச்ச ஒரே விஷயம் தான், நம்ம தான் இந்த ஃபேமிலியை வந்து மேல எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு போறவங்க நைட்டு 10 மணி வரை நிக்க நேரம்லாம் வேலை பார்த்துட்டு வருவாங்க. அவ்வளோ கஷ்டத்துல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை படிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாட்டி ஃபீஸ் கட்டும் போது நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது பாப்பான்னு சொல்லி தான் ஃபீஸ் கட்டுவாங்க. அவங்க சொன்னது மாதிரியே எங்களை வந்து படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது மட்டும் இல்லாம எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க சக்தியை மீறி நகை போட்டு சீர் செஞ்சு எல்லாமே வந்து சிறப்பா பண்ணி கொடுத்து இன்னைக்கு எங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்றது முதல் கொண்டு எங்க அம்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்த அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க நல்லா இருக்கும் போது ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு பெரிய வைராக்கியமாவே இருக்கு. ஸோ பெற்றவங்களுக்கு வந்து நம்ம செய்யற ஒரு பெரிய கடமை அவங்க நல்லா இருக்கும் போது அவங்க ஆசைப்படுறது செய்யறதுதான். கண்டிப்பா நாங்களும் ஒரு நாள் வந்து செய்வோம். நேத்துமே வந்துட்டு எனக்கும் என் தங்கச்சிக்கு தாலி கொடி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்களும் வேணாம்னு சொல்லிட்டே இருந்தோம். நேற்று இருந்தாலுமே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னென்ன வாங்கணுன்றது இந்த வீக் லாங் வீடியோல வந்து சொல்றேன். எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே.